So hi hello guys, welcome back to நம்ம ஜெரம் vlogs. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோம்னா இல்லை ஆக்சுவலி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பால்கனிஸ்னு. அது வந்து ஒரு கோஸ்டல் ட்ரைவ். சும்மா வீக்கெண்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போகிறோம். ஒரு ட்ரைவோ இல்லை தூரமாக போய் காஃபி குடிச்சாக்கா ஒரு மென்டல் பீஸ் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு ஒரு ட்ரைவ் பண்ணோம். எப்பனே சொல்லவே இல்லை என்னன்னு பயங்கரம் சீனிக்காக இருந்துச்சு. லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ். நல்ல ஒரு டைமிங் ஆக்சுவலாக நல்லா சில் அவுட் பண்ணுறதுக்கான நல்ல டைம் அது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சும்மா ஒரு லைட்டாக ஒரு வாக் போகலாம் இல்லை ஏதாவது பிரேக் எடுக்கலாம் தான் இருந்தோம். பட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், இந்த ஹோல் வீக்குமே வந்து ஒரு மாதிரி மழையாக ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு மச்சான். ஆமாம் ஆமாம். கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொசனொசன பேஞ்ச மணிமா இருக்கேன் அந்த மானம் கெட்ட மழை. இன்னைக்குமே ஒரு டவுட்ல தான் போனோம். பட் தேங்க் காட் லக்கிலி வந்து மழை எதுவும் இல்லை, நல்ல ஒரு வெதர். மழை வந்திருக்கணும், ஆனா சைக்ளோன் ஸ்லிப் ஆகி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் வழியா ஸ்ரீலங்கா போயிடுச்சு. ஆக்சுவலி 2 வாரமா ஒரு நாள் விடாம ஃபுல்லா மழை தான் இங்க சிட்னில. இன்னைக்கு தான் ஒரு நாள் மழை இல்லாம கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. சரி காலையிலேயே ஒரு ஃபோன் வச்சேன், மச்சான் வா ஜிம் கேன்சல் பண்ணு நம்ம ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். எங்கடா போறீங்க எல்லாரும்? நேஷனல் பார்க்குன்னு பால்கனிஸ்னு சூப்பரான இடம். நானும் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி? நான் போயிருக்கேன் மச்சான். இது இங்கே போனதில்லை மச்சான், எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் போனதில்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன் நேஷனல் பார்க். ஆனால் அந்த இங்கே போயிருந்தேன் நான், உலகம் பக்கம் இருக்கேன் அந்த ராயல் நேஷனல் பார்க் போயிருந்தேன். ஓகே, சீக்லிஃப் பிரிட்ஜ். ஆமாம், சீக்லிஃப் பிரிட்ஜ் பக்கம் போனேன். ஆனால் இது நான் ஒரு எப்படி சொல்லுது, 0 எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் வந்தேன். பட் என்னன்னு தெரியல, ஒரு வாரமாக மேபி 2-3 வீக்ஸாக நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல் இருந்ததால அது ரொம்ப ஒரு மாதிரி சில்லாக ஃபன்னாக இருந்ததா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. வெதராவுமே ஒரு மாதிரி பிளசண்டானது இருந்துச்சு. ரொம்ப வெயில் இல்ல, குளிரவும் இல்ல. இன்னைக்கு யூஸ்வலா குளிரும், ரொம்ப குளிரும். ஆக்சுவலா நம்ம இருக்கிறது வந்து நல்ல விண்டரு. பட் அந்த அளவுக்கு குளிருமே இல்லை, ஒரு மாதிரி லைட்டா சன்னியா சூப்பரா இருந்துச்சு. இதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீ சொன்னல அந்த உலகம் கிட்ட சீக்லிஃப் பிரிட்ஜ், அது கூட மச்சான் எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிரைவ்ஸ். ஆமா, அது ஐ திங்க் போன வாட்டி போறோம்னு நினைக்கிறேன். அதுவும் லாஸ்ட் டைம் பெஸ்ட் டிரைவ்ஸ். சூப்பரா இருக்கும் மச்சான். சீனிக்காவே நல்ல வியூ அது இருக்கும். சீனிக்கு இது ஒரு மாதிரி டிஃபரெண்ட். ஏன்னா இது கம்ப்ளீட்டா ராக்கும் லைக் ஓஷன்ல இருந்து. இது பீச் எல்லாம் இல்ல, மணல்லாம் இல்லவே இல்ல. லைக் ஓஷன். அதுக்கப்புறம் நாங்க மேல ஃபுல் ராக் கிளிஃப் மேல நின்னுட்டோம். Meanwhile, லைட்டா ஏதாவது சாப்பிடுவோமா? எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா ரொம்ப தலைவலி மாதிரி இருக்கு. பட் ஏதாவது உனக்கு என்ன ஓகேவா? காஃபி ஏதாவது, டீ காஃபி? நான் ஜிம்க்கு எங்கன்னா போலாம்னு யோசிச்சேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஜிம்முக்கா மச்சான்? இன்னைக்கு வாய்ப்பே இல்லை வச்சான். வாய்ப்பில்லை ராஜா. அப்படியா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மோரோவர் நாளைக்கு காலையில மார்னிங் ஒர்க் இருக்கு வேற. எஸ்கேப் ஆயிட்டேன்டா. எனக்கு ஏதாவது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி டீ இல்லனா நம்ம வழக்கமான ஸ்பாட் எங்கயா போலாம்? வண்டியை நம்ம ஏரியாக்குள்ள விடுறா. ஹாரிஸ் பார்க் போலாமா? ஹாரிஸ் பார்க் போலாம். நம்ம வாங்க போவோமா? டீ வேணாம் மச்சான், ஜிலேபி ஏதாவது சாப்பிடலாம். லைக் ஸ்நாக். எப்படியோ ஜிம் இன்னைக்கு ஆமா ஜிம் இல்ல. சோ ஓகே, சண்டே சீட் பண்றது ஜங்க் ஃபுட். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபுல்லா போயிருக்கு. வீக் டேஸ்ல எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்குமோ அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டா இருந்துச்சு இன்னைக்கு. ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகணும் வீக்கெண்ட். இல்ல ஒன்றும் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. வெளியில போயிட்டா நமக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு கிடைக்காது. பட் இன்னைக்கு ஃபுல்லா ஜங்க் ஃபுட் தான், வெறும் மெக்தி கேஎஃப்சின்னு சொல்லி போயிடுச்சு. பட் ஆனது ஆச்சு, இதோட இது எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பட் ஓகே, ஒரு வாரம்லாம் ஒர்க் அவுட் பண்றோம்ல, பரவாயில்ல, நாளைக்கு எடுக்கலாம். ஆமா, ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. டெய்லியும் இப்படி சாப்பிட்டாதான் தப்பு. அதான் நாங்க சொல்றது. இல்ல நாங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் அந்த பெரிய எங்களுக்கு நாங்களே அட்வைஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. அவ்வளவுதான். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. இல்ல ஆக்சுவலி லைக் யூஸ்வலா 2 பேருமே கொஞ்சம் கான்சியஸா இருப்போம். என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடுறோம் அந்த மாதிரி. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் இருக்கும். கேலரிஸ் எல்லாம் வேற கவுண்ட் பண்ணுவோம், அவ்வளவு டீப்பா போவோம். பட் இந்த வாட்டி ஓகே தான், சண்டே சாட்டர்டேனா ஓகே. அதுல இன்னொரு மோஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ சுகருக்கு வந்து கட் பண்ணிட்டு நீங்க சடனா நம்ம போயிட்டு சாப்பிட்டோம்னா, ஆக்சுவலா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த பர்த்டே பார்ட்டி கார்த்தி அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு அது மாதிரி தான் கேக் அன்னைக்கு சடனா சாப்பிட்டேன் மச்சான். நம்ம சுகர் சாப்பிடாம இருந்து சாப்பிட்றதால என்னன்னு பர்த்டே பார்ட்டி எனக்கு தெரியல. மச்சான் என்னோட ஃப்ரெண்டு மச்சான். ஓ நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணல. ஓகே, நம்ம முடிஞ்சா அவருக்கு அடிக்கட்டுமா ஃபோனு? அவருக்கு போட்டுக்கோமா, கூட்டு பார்க்கணுமா? யார் கார்த்தி? எங்க யார் அவரு? நீ தர்மதுரை படம் பாத்தியா? ஆமா பாத்திருக்கேன்.
தர்மதுரை படத்துல அந்த ஒரு சீன் வரும் தெரியுமா, அந்த ஆக்சுவலா கோர்ட் சீனுக்கு அப்புறம் தமனா ஹஸ்பண்டா ஒருத்தர் வருவார் பாரு. I am Dr. Sivaraj, MSMD from US. Super. ஆமா, விஜய் சேதுபதிக்கு தான் அடி வாங்குவாரு. அவரே தான் அந்த கொலைகாரன்னு கூட சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு போய் அடிச்சுட்டு வருவான்ல விஜய் சேதுபதி. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஜோக் இல்ல, ஜோக். அவரு உங்க ஃப்ரெண்டா? அவர் ஃப்ரெண்டு மச்சான் அவரு. அவனுக்கு நான் பணம் கட்டுவேன், எனக்கு அவன் பணம் கட்டுவேன், 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்குவேன் சார். நம்ம காசு நிறைய புடிங்கி தின்றிருக்கான். மோரோவர் அவர் வந்து சீனு ராமசாமி கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஓகே ஓகே. பெரிய விஷயம்யா. இப்போதான் ரீசெண்டா தான் மீட் பண்ணேன், ஒரு 2 months பிஃபோர் மீட் பண்ணேன். அவரு எப்படி இந்தியால தெரியுமா இல்ல? இல்ல மச்சான், இங்க தான் மச்சான், எங்க கோல்ஸ்ல. நான் வெஸ்ட்மேட் தான் மூவ் ஆயிட்டேன். கோல்ஸ் பக்கத்துல தான் ஒரு வீடு. ரேண்டமா மீட் பண்ணேன். நம்ம தமிழ் தான். அப்புறம் அப்படியே சும்மா பேசணும். மதுரைக்காரர் மோரோவர். நானும் மதுரைக்காரன் தான்டா. ஆச்சுன்னா அவர் கூப்பிடுறேன் நானே. அடி கூப்பிட்டு பாக்குறேன் என்ன சொல்றாரு. ஹலோ, யார் பேசுறது? ப்ரோ, எங்க வீட்டில் தான் இருக்கீங்களா? ஐயா ஆமாங்க. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா கிளம்புங்க. சும்மா போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாம். அப்படியே சும்மா வெளியில் ஃப்ரெண்டு வராப்புல, ஃப்ரெண்டோட அப்படியே போயிட்டு வரலாம். அதெல்லாம் வேண்டாப்பா. இல்லை தலைவர், இங்கே தான் ஹாரிஸ் பார்க் தான். நீங்கள் இருங்க, உங்களை ஒரு 2-3 minutesல வந்து பிக்கப் பண்ணிப்போம். ஓகே, நீங்கள் வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்க. வரேன்னு சொல்லாதுங்க, வந்து சொல்லுங்க. ஓகே தலைவர். ஓகே ஓகே, பாய். இங்கே தான் மச்சான், ஒரு 2 minutes தான் டிரைவ். சூப்பர் மச்சான், எல்லாமே ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சுங்கிற பத்தியா நீ? பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன, நான் ஒரு ரேண்டமா மீட் பண்ணது மச்சான். நம்ம தமிழ், இப்போ நம்ம போறோம் ஷாப்பிங்கு, அந்த மாதிரினா நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்லி பேசுறது தான். ஐயா வணக்கம். ஓ தமிழா? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணுங்க? எங்க மச்சான் வீடு? அவர் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். One eternity later. அவர் தான் மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. ப்ரோ, ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஹலோ வாங்க. ஜெரோம் ப்ரோ. மீட் மை டாடி. எங்க ப்ரோ சண்டே அவுட்டிங்கா? ஆமா, வெளியே ஒரு ஹைக் போயிருந்தோம். சரி. ஹைக் மாதிரி நினச்சோம், பட் ஹைக் இல்லை, அது ஒரு மாதிரி சீனிக் வாக்கு. ஓகே. ஸோ யூஸ்வலாக வீக்கெண்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு டிரைவ், ஒரு பிரேக்காக போவோம். ஓகே. அப்படி தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து ஏதாவது நாங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம், டீ குடிக்கலான்னு சொன்னப்போ ஒன்றா தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு. ஒன்றும் ரொம்ப டயட் கான்சியஸ் எப்படி போறீங்க? இல்ல நீங்க தான் டயட் கான்சியஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்க பார்த்து சாப்பிடுவீங்கன்னு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னோட ஃப்ரெண்ட் ப்ரோ ஜெரோம். ஓகே. நான் சொல்லியிருந்தேன்ல ஜிம் மேட்ஸ். ஓகேவா? ஓ இவன் தானா? இவருக்கு வந்து தரணி இல்ல புரியல. அலைஸ் கார்த்திக். ஓ, தரணி அலைஸ் கார்த்திகா. ஓகே. ஆக்சுவலா ஒரிஜினல் நேம் கார்த்திக் தானே ப்ரோ? கார்த்திக். கார்த்திக் தான் சொன்னேன். ஓகே. என்ன ப்ரோ, கார்த்திக் என்ன கூப்பிடலாம்ல? இனிமே சார். ஆக்சுவலா மூவில வந்து தரணின்னு போட்டுப்பீங்க. ஆமா சினி ஃபீல்ட்ல ஆமா பேர் வச்சுக்கிற வேண்டியதான். ஆமா என்ன ப்ரோ, சீட் பெல்ட் போட்டிங்களா? சீட் லாக் ஆகல ப்ரோ. அது லாக் ஆகலையா? விடுங்க, இருக்கு. நான் வரேன், இருங்க. Meanwhile, $20 minutes later. என்ன தலைவரே, சீட் பெல்ட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. புதுசா எதுவுமே பழகினா அப்படிதானே ப்ரோ இருக்கும். புதுசா யார் சீட் பெல்ட் போடுறோம்? ஏன்? கேட்டுதான் தலைவா, நானும் தான்ப்பா. இல்ல நம்ம ஊர்ல யூசுவலா பெருசா யாரும் போடுறது இல்ல. அவங்களுக்கு அது வந்து ஒரு சேஃப்டி கன்சர்ன். அவங்க பண்றதே பெரிய விஷயம் ப்ரோ. ஆமா ஆமா, அது அவங்களுக்காக தான் சேஃப்டின்னு யாருக்குமே தெரியாது. அது ஏதோ பட் போடுறது ரொம்ப நல்லதுதான். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. எப்படி ப்ரோ, எப்படி போகுது? அப்புறம் இங்க ஓகேவா, எல்லாம் செட் ஆயிடுச்சா? சூப்பர் ப்ரோ. என்ன பண்ணீங்க சண்டே? சண்டே அப்படிப்பா ஃபேமிலியோட அவுட்டிங் போயிட்டு. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும் ஃபேமிலி லைஃபும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்தியா மிஸ் பண்றீங்களா என்ன? ஊரை ப்ரோ பிறந்த ஒரு மிஸ் பண்ணலனா எப்படி? ஓடு செம்ம. சூப்பர் பண்ணி. ஆனா நம்ம ஊர்ல தான் மச்சான் வண்டிக்கு ஹெல்மெட் போடாது, கார் ஓட்டுறப்போ சீட் போடாதெல்லாம் ஒரு பெருமையா சுத்தி நிற்பாங்க. தெரியுமா உனக்கு? நான்லாம் ஹெல்மெட் எல்லாம் போடுறது இல்லடா, நான்லாம் சீட் பெல்ட் எல்லாம் போடுறது இல்லைன்னு ஒரு மாதிரி பெருமையா சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது இதுல என்னடா பெருமைன்ற மாதிரி இருக்கும்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது வந்து ஏதாவது பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா ஏங்க இங்க பாருங்க பட்டியா பாருங்க அந்த மாதிரி ஏதாவது அதான் அந்த ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம். நாம தான் ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்ன ஊர்ல ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? பிறந்ததுல இருந்து வளர்ந்த ஊர் இல்ல ப்ரோ, எப்படி மிஸ் பண்ணாம இருக்க முடியும்? ஆமா ப்ரோ ஆமா. இப்பவும் பேசிட்டு இருக்கீங்களா அவங்க கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, சண்டே நீ சாட்டர்டே சாயங்காலம் இருந்தனா பார்ட்டி தான். ஓ சூப்பர் ப்ரோ. ஆனா இங்க அந்த மாதிரி லைஃப் இல்ல ப்ரோ. இங்க கொஞ்சம் சம்திங் நம்ம டிஃபரெண்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். பாத்தீங்களா எவ்வளவு கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஏதாவது மூவி போயிட்டு இருக்கா என்ன டிஸ்கஷன்லாம் என்ன அவங்க? இப்போ ஒர்க் ஏதாவது ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இப்போ கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் ப்ரோ. இப்போ இங்க கொஞ்சம் ஒய்ஃபோட இங்க ஆன் சைட் வந்திருக்கனால. ஓகே ஓகே ஓகே. ஒரு பிரேக் எடுத்தேன்ல, அதுக்கப்புறம் இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். ஸோ ரிட்டர்ன் ஆகணும்னு இன்னும் லைன் அடி டமால் டமால் தல. நீங்க அந்த படத்துல தர்மதுரை படத்துல இப்பதான் பொண்ணா சொன்னாரு விஜய் சேதுபதி கூட சீனு. அவர் விஜய் சேதுபதி வந்து உங்களை அடிப்பாருல்ல கோர்ட்ல, அது ரியல் ஷாட்டா இல்ல ஏர் ஷாட்டா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏல இப்பதானே ப்ரோ, அப்ப நாங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரியலாவே அடி விழுக. இல்ல ஏர் ஷாட்டா? ஏர் ஷாட் சும்மா இப்படி வீசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல ரியலாவே அடி விழும். டேக்ல எல்லாம் ரியலா அடி விழும். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? வலிக்கிற அளவுக்குலாம் அடிக்க மாட்டாங்க. நான் அடி விழுந்துச்சு. அது எத்தனை டேக் ப்ரோ போச்சு சும்மா சொல்லுங்க. அது ஒரு 2-3 டேக் போயிருக்கும் ப்ரோ. அப்ப 3 அடி. ஆனா அது பார்த்தா தெரிஞ்சது ஒரிஜினல் அடி மாதிரி தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா தான் இருந்தது. எல்லாமே ரியாலிட்டி தான். ஒரிஜினலா வாங்கினா தான் ரியலிஸ்டிக்கா வரும். ஆமா 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 ஆமா. சார் வேற பாக்குறதுக்கு ரொம்ப பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்காரா? ஆமா ஆமா. அந்த லுக் ப்ரோ. ஆனா உண்மையிலேயே நீங்க அப்படிதான் ப்ரோ இருக்கீங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான். ஏதோ கலாய்க்கிற மாதிரியே இருக்குது. என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ ப்ரோ. என்ன ப்ரோ, என்னெல்லாம் நீங்க காசு கொடுத்து சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க யாரும் நீ பணக்கார வீட்டு பையன்னு சொல்லி, தெரியுமா? அதுதான் உண்மை. என்ன ப்ரோ நீங்க உண்மையா சொன்னா கலாய்க்கிறதுக்கு இருக்கீங்க. ஃபிலிம்ல தான் ப்ரோ நம்மளோட ரியாலிட்டி அப்படியே டோட்டலாவே சேஞ்ச் பண்ணி காட்டிட்டு, நம்மளோட ரியாலிட்டியே வேற இருக்கும். ஆனா ஃபிலிம்ல பார்க்கும்போது நம்மள காட்டுற விதமே வேற மாதிரி இருக்கும். பாத்தியா? அவர் சாக்லேட் பாய் எல்லாம் இல்லையாமா, அவர் ரக்கெட் பாய்ங்கிறது ரெஜிஸ்டர் பண்றாரு. ரக்கெட் பாய்ஸ் நாங்கெல்லாம் தெரியும்ல. ரக்கெட் பாய்ஸா? ரக்கெட் பாய் ப்ரோ. எப்படி ப்ரோ ரியல் லைஃப்ல அந்த கேரக்டர் தானா நீங்க? அதே மாதிரி தான் டாக்ஸிக்கா தான் இருக்கீங்களா? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டா? ஆமா, ஒரு மாதிரி டாக்ஸிக் கேரக்டர் தானே உங்களுக்கு படத்துல. அந்த படத்துல ஹீரோவா இருக்கதா ப்ரோ நடிக்கணும், வில்லனா இருக்கதா நடிக்கணும். நம்ம ஒரிஜினலா வாழ்ந்திருக்கீங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல பாப்பாங்க, இருங்க பாப்பாங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அடிக்கடி ஒய்ஃப்ட்ட அடி வாங்குறதே அதை சொல்லிதான். மெயினா வந்து இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம கியூட்டா குளுகுளுன்னு இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் நம்ப கூடாதுன்றது அந்த சீன் பார்த்தா தெரியும். ஆமா ஆமா கரெக்ட். இன்னும் மேரேஜ் ஆளே இல்ல 2 பேத்துக்கும். பேச்சுலர் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடி வயலாம் எரியுது. ஆமா ப்ரோ, இருந்தா பாருங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு அந்த ஹீரோயின் மாதிரி இருந்தா கூட ஓகே தான். இருந்தா கூட இல்ல தம்மனாவே ஓகே தான். பெட்ரோமாஸ் லைட்டே வேணுமா உங்களுக்கு? இல்ல ஐயா, எங்களுக்கு கையில ராந்தல்னா கூட ஓகே தான். பெட்ரோமாஸ் லைட் இல்லனாலும் ஓ தப்பாகுதுனா. டேய் அப்படி இல்லடா. இல்ல அவ்வளோ தம்மன்னாவை போய் மோசம் பண்றதுக்கு எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு அந்த படத்துல? ஆமா மனுஷனாடா நீங்க எல்லாம். வெளியில வந்து நிறைய பேர் வாங்கா திட்டு இல்ல ப்ரோ. ஆமா நானே திட்டுவேன். நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேட்டுருவேன். நானே இப்போ திட்டின தம்மன்னாக்கு மோசம் பண்ணிருக்காரு, என்னத்துக்கு அவர் கூட ஃப்ரெண்டா இருப்பேன்னு கேட்டேன். நான் சரி விடு மச்சான், அது சும்மா மூவி தான். மனுஷன் ரியல் லைஃப்ல பாவம் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு. ப்ரோ தம்மனானு இல்ல ப்ரோ, ஃபேன்ஸ் இல்ல, நாங்க ஆதங்கத்துல பேசுறோம். நாங்க வந்து சிங்கிள் பாய்ஸோட மெம்பர் யூனியன்ல இருந்து பேசுறோம் ப்ரோ, அதான் உண்மை. இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா.
எப்படி ப்ரோ அந்த 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 ஷாட் வந்து எப்படி உங்க டைரக்டர் வந்து நீங்க தான் பண்றீங்கன்னு சொன்னாரா இல்ல சடனா ஏதாச்சும் பிளான் பண்ணனதா ப்ரோ? எனக்கு அந்த ரோலே வந்து பை சடனாக தான் ப்ரோ வந்தது. அதில் வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த கேரக்டர் வந்து முன்னாடிலாம் காட்டவே மாட்டாங்க பெருசா. இப்போ அந்த தமனாவோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருலாம் ரிவீலே பண்ண மாட்டாங்க. பட் சடனாக தானே உங்கள் கேரக்டர் வரும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா இல்லை உடனே அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு இப்போ எப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக டக்குன்னு அவங்க லேடிஸே வந்து நடிக்க வைப்பாங்க டேரக்டர்ஸ். மேபி யாராவது வராமல் இல்லைனா யாராவது இல்லைன்னா அப்படி பிளான் வந்துதா இல்லை நார்மலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே சரி ஓகே இதுக்கு கார்த்திக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் தானே கேட்டிருக்கணும். இல்லை நீங்கள் கேட்கலையா? இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த டேரக்டர் வந்து அப்படியே எல்லாமே ஸ்பாட்டில் எல்லாமே சொல்லி கேட்டோம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அந்த நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை அப்படியே டேரக்டர் சார் பெர்ஃபார்ம் பண்ணதான் அப்படியே நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ப்ரோ ஆனால் படத்தில் கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்றாங்களே, உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ப்ரோ அந்த சீனுக்கு கேரக்டருக்கு காசு? உண்மையை சொல்லுவா போய் சொல்றதா? உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? இல்லை உண்மையே சொல்லுங்க. என்ன நம்ம நீங்கள் உண்மை சொல்லுங்க, அது உண்மையா போயா நான் கண்டுபிடிச்சிடுறோம், அவ்வளோதான். சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும் உம்மா. இல்லை கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க அது உண்மையா பையான்னு. ஜி இதை கட் பண்ணிடலாம் ஜி. இது இதெல்லாம் நம்ம வெளியே எவ்வளோ ஜி எவ்வளோ காசு கொடுப்பாங்க? இதெல்லாம் சொல்லக்கூடாது ஜி, கட் ஆகிடும். சரி ஓகே ஆகிடும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்க இவரு எனக்கு தெரிஞ்சு கோடியை தாண்டி இருக்குன்னு நினைக்கிற சம்பளம். ஸோ அதனால தான் ப்ரோ வந்து இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் ரைடுக்கெலாம் வந்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. ஓகே மச்சான், இதுதான் நினைக்கிறேன். இந்த ஷாப் தானே? இந்த ஷாப்பு க்ரௌடு வேலை இருக்காங்க. என்ன மச்சான் இவ்வளோ க்ரௌட் இருக்கு? எவ்வளவு கூட்டம்! வீக்கெண்ட்ஸ் இல்லை மச்சான், இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி க்ரௌடு. ஆமாம், ஜனங்க கியூ அங்கே வரைக்கும் இருப்பாங்க. ஆமாம் நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது மச்சான் ஹாரிஸ் பார்க்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதுதான் கியூன்னு நினைக்கிறேன் மச்சான். அதுதான் கியூவா? கேட் பார்ப்போம் இது ஆக்சுவலாக. இல்லை இவங்க வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க மச்சான். இல்லை நம்ம உள்ளே போய் ஆர்டர் பண்ணிடலாம். அவங்க ஏதாவது அனுப்புனாக்கா மறுபடியும் போயிடலாம். ஓகே சரி வாங்க போய்தான் பார்ப்போம் மச்சான். இல்லை என்ன யோசனை இருக்குன்னா, எந்த ஃபோனில் பே பண்ணுறது? என் ஃபோன் உன் கையில் இருக்குது. ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஏன் மச்சான் அதான் கேமரா வாங்கிடுறா, ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டே கஷ்டப்படுறாங்க. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான். சேனல் வளர்த்தா பரவாயில்ல. பார்த்தேன், ரொம்ப காசாக இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். பார்த்தும் மேடம் இது ஆக்ஷன். நமக்கு அதே தான் பிரச்சனை. இல்லை கார்த்திக் வேற வந்திருக்காரு, அவர் ஸ்பான்சர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கான அவரோட ஸ்பான்சர். ஆமாம். எது ஃபர்ஸ்ட் vlogல யார் வராங்களோ அவங்க வந்து ஏதாவது ஒரு இது வாங்கி ஸ்பான்சர் கொடுக்கணும். அதான் அவர் சொன்னார், யார் ரேஞ்சுக்கு நான் கேமராவே வாங்கி கொடுத்துட்றேன். என்ன ஜி ஓகே தானே? சோனி FX3 வாங்கிடுறாரு. ஆமாம். நான் வந்து இந்த சின்னதாக மைக்கு இந்த கிம்பல்லாம் வாங்கினா என்னோட ரேஞ்சுக்கு செட் ஆகாது. சரி, உங்கள் ஃப்ரெண்டு சோனி கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி ஜிலேபி வாங்கி கொடுக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் ஜிலேபியா? காசு வாங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. மச்சான் வாங்கியாச்சு மச்சான். சரியான க்ரௌடு. பார்த்தேன் நீ க்ரௌடில் நின்று பார்த்தேன். சரியான க்ரௌடு மச்சான். இதுனா மச்சான் சட்னி ரப்டியா? இது ரப்டி மச்சான் ஆக்சுவலா. ஓகே இதை வாங்குறதுக்கு தான் நீ 1 hour கியூல இருந்தியா? ஆமாம், ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன் மச்சான். இது வந்து நரேந்திர மோடி வந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆமாம், நரேந்திர மோடி வந்தப்போ வந்து இந்த ஜிலேபியை மென்ஷன் பண்ணார் அவர் ஸ்பீச்சில். ஓ ரியலி? ஆமாம், இந்த ஹாரிஸ் பார்க்கு. இந்த ஹாரிஸ் பார்க் வந்து லிட்டில் இந்தியா. ஆமாம். அவர் ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணி திஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஜிலேபிஸ் இன் ஆஸ்திரேலியா. இது ஜெய்ப்பூர் ஸ்வீட்ஸ் இல்லை, ஜெய்ப்பூரில் ஒரிஜினல் ஜெய்ப்பூரில் கிடைக்கிறத விட இது நல்லா இருக்குதுன்னு சொன்னார். ஓ சூப்பர் மச்சான். ஹாரிஸ் பார்க் மே चटकाज की चाट, जयपुर स्वीट्स की जलेबी,
उसका तो कोई जवाब ही नहीं है। मेरी आप सबसे रिक्वेस्ट है, आप लोग कभी मेरे मित्र PM एल्बेनीज़ी को भी वहां जरूर ले जाइएगा। நானும் அவர் வந்தப்போ பார்த்தேன், பட் இது ஆனால் டேஸ்ட் பண்ணோம். மென்ஷன் பண்ணல மச்சான். ஆக்சுவலி ஜிலேபி அப்படியே சாப்பிடலாம். இல்லை நான் என்னன்னா ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், பட் எனக்கு இதோட டேஸ்ட் பண்ணோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்கும் இல்லை அப்பா, ஒரே ஸ்வீட், அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஸ்பைக் ஆகுதுல்ல. ஸ்வீட்னஸும் இருக்குது, கிறிஸ்பியும் இருக்குது. ஆமாம், அந்த டெக்ஸ்டர் பயங்கரமாக நம்ம இருக்கு. கேமராமேன் கார்த்திக் பார்த்துட்டு இருக்காரு, அவர் அடுத்தது பைட் பண்ணுவார். கார்த்தி பைட் பண்ணுவார். பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. மச்சான் நீ ஒன்று யோசிச்சியா, இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்மளும் எவ்வளோ ட்ரீம்ஸோடு வந்திருப்போம். நானும் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் ஓகே ஃபைனலாக ஆஸ்திரேலியா வந்துட்டோம், நம்ம லைஃப் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு நினச்சேன். இதெல்லாம் மாறி இருக்கா 5 இயர்ஸில்? அப்படியே தான் மச்சான் இருக்குது. ஆனால் என்னன்னா லைஃப் ஓகே, ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் ஆனால் சில் அவுட், வெளில வரோம், ஹேங் அவுட் பண்ணுறோம், இது மாதிரி தான் இருக்குது. பட் பிரச்சனைகள் இருக்கும் தான் மச்சான், அது இருக்கும் தான். அப்பப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சரி இருக்கட்டும்டா, இது எது இருந்தால் என்ன பிரச்சனை, சின்ன சின்னதா. இல்லை நான் ஆக்சுவலி யோசித்தேன், சின்ன வயசில் இருக்கிறப்போ ஃபாரின் போகணும்னு ஆசை. ஸோ அப்போ யோசித்தேன், ஃபாரின் போய் மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஃபாரினுக்கு வந்த பிறகு தான் தெரியுது அந்த கஷ்டப்படுறவனே நான் தான். ஸோ பேக் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கைஸ் இது எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபாரின் வந்தோடனே லைஃப் பயங்கரமாக, நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே ஆனால் நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. கஷ்டங்கள் வந்து நிறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். அடுத்தடுத்து லைஃப் என்ன பண்ண போகிறோங்கிறதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இருக்குது. பட் ஓகே தான். ஆனால் என்னன்னா, பட் நம்ம இங்கே வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு எனக்கும். ஆனால் இன்றைக்கும் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலையோ, வாட்ஸ்அப்லையோ, இன்ஸ்டாகிராம்லையோ, ஃபேஸ்புக்லையோ யாருன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்ம எப்படி வர்றது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியுது இது இன்னுமே ஒரு மாதிரி சில பேருக்கெல்லாம் லைக் ட்ரீமாக இருக்குதுல்ல. ஆமாம் ஆமாம், இது வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளஸ்டு தான் மற்றவங்களோட ட்ரீம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளே நம்ம கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும் லைஃப். அப்போ தான் இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாமே இல்லாதது தான் யோசிச்சுட்டு இருப்போம், இருக்கிறத வச்சு கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியது. ஆமாம். ஆனால் என்னன்னா நான் யோசித்தேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க, நம்மள மாதிரி சோறு குழம்பெல்லாம் சாப்பிடுவாங்களா, இல்லை எந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு. பட் கைஸ் இதே இங்கே வந்தாலும் அதே சாப்பாடு தான். இந்தியாவில் கிடைக்காததெல்லாம் இங்கே கிடைக்குது, பார்லேஜி பிஸ்கெட்லேருந்து. நான் முக்கியமாக என்னோட தம்பிங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆஸ்திரேலியா, இது ஒரு மாதிரி ஸ்மூத்தான லைஃப்லாம் இல்லைடா. இங்கேயும் நிறைய கரடுமுடான பாதை தான். வெளியில் ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறேன் நான், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே. நான் வெளியில் சொல்லிக்க முடியாது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆனால் மச்சான் இன்னமும் க்ரௌட் இருக்கு மச்சான். மச்சான் நீ வாங்கிட்டு வந்தல, அதுக்கப்புறம் இன்னுமே க்ரௌட் ஏறிட்டாங்க. ஓ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இமேஜின் பண்ணா இன்னைக்கு சண்டே இவ்வளோ பிஸியாக இருக்குது. இதுவே யோசிச்சு பாரு, நேற்று வந்திருந்தா நேற்று நம்ம பிளான் பண்ணோம், ஆக்சுவலாக சாட்டர்டே வரும், சான்ஸே இல்லை. நம்ம நல்ல வேலை, ஏன்னா நேற்று மழையும் வந்துச்சு. ஆமாம், மழை இன்னும் ஒரு மாதிரி கச்சான் வந்திருக்கும். இந்த வாட்டி ஓகே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே மச்சான், எனக்கு போதும். இரு அவருக்கு கார்த்தி சாப்பிடுவார். சாப்பிட்டோம். என்ன மனுஷன் இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் பாவம் அப்போதுலேருந்து கேமரா பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இதில் என்ன இருக்கு? இது ஜிலேபி எடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஜிலேபி எடுத்து இதில் தொட்டு சாப்பிடுங்க. வரோம் சட்னியாக நக்குறீங்க நீங்கள். சாப்பிடுங்க கூச்சப்படாமல் சாப்பிடுங்க தலை. எதையாச்சும் சொல்லியா? அவர் ஃபுட் ரிவராக மாறுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிறத விட நல்லா இருக்குதா எப்படி? இப்போ தான் இந்த கூட்டம் ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கைஸ், வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ஓகே, ஒரு வாட்டியும் வந்து சாப்பிட்டாக்கா ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் ஆகிடும். சுகர் பேஷண்ட் இல்லை, ஹார்ட் பிளாக் ஆகிடும். ஆர்டரிஸ் எல்லாம் அதில் இருக்கிற பைப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும். சாப்பிட்றாங்க இங்கே ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் என்னைக்காவது நம்மள மாதிரி ஒரு நாள் வந்தாக்கா ஓகே, டெய்லி வந்து சாப்பிட்டாக்கா அது அப்புறம் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிறது தான். ஓகே ஓகே. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வாங்க, டெய்லி எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. இது ரொம்ப வர்ஸ்டான ஃபுட் இது. ஆமாம், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஏதாவது ஒரு நாள் ஓகே. நாங்களே ஒரு 6 மாதம் ஆச்சு இது சாப்பிட்டு. எனக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா, வெஸ்டர்ன்ஸே வந்து அவங்க ரொம்ப டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஃபுட்டு. அவங்களும் நல்லா இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. இது வெஸ்டர்னர்ஸ் இல்லை, ஜெய்ப்பூர் ஸ்வீட்ஸ், இந்தியா ஸ்வீட் இது. இல்லை அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 5-6 பேர் பார்த்துட்டு. ஆமாம்மா, இங்கே வந்து பட்டர் சிக்கனை கூட இப்போது வெள்ளைக்காரன் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ஃபுட்டாக மாற்றிட்டாங்க பட்டர் சிக்கன். ஓகே ஓகே. ஸோ அவங்க நேஷனல் ஐடி வாங்கிட்டாங்க பட்டர் சிக்கனுக்கு. கைஸ் பாருங்கள், நம்ம தான் டயட்னு சுற்றிட்டு இருக்கோம். இங்கே எல்லாருமே எல்லா ஃபுட்டையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், லைஃப் ரொம்ப ஷார்ட் கைஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்.
தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. எடுங்க ஜி, இன்னொரு ஜிலேபி எடுங்க ஜி இவ்வளவு இதுக்கு மேல ஸ்வீட் சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் தான் ஜி, நீங்க சொன்ன மாதிரி. ஜி. ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்டாக்கா ஒன்றாவது சாப்பிடுவேன். நானே பாருங்க, நானே ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பாருங்க இன்னைக்கு எவ்வளோ இவ்வளவு நாள் நீங்க ஃபிட்னஸ் இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்ற பார்த்தா எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆமாம். இல்லை ஓகே சாப்பிடுங்க. போதும் ஜி, எனக்கு வருத்துது. ரொம்ப ஸ்வீட் அப்படியே தொண்டையிலே நிக்குது. தொண்டல் நிற்குதா? இன்னாக்கா உக்கார சொல்லுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தொண்டிலே நிற்குதாம்மா? இன்னாக்கா உக்கார சொல்லுங்க. வேணா போட்டு பார்த்துருவோமா? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. சரி ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நிஜமாவே பிரியாணி சாப்பிட போகிறோம். பக்கத்துலேயே பிஸ்தா ஹவுஸ் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு இதோட பிரியாணி ஹெல்தி ஆச்சு. ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போலப்பா. அவ்வளோதான், பிரியாணி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு முடிச்சிடலாம் நம்ம. சண்டேனா ஒரு ஜோஷோட தான் இருப்பீங்க போல. ப்ரோ பட் நைஸ் மீட்டிங் ப்ரோ. யா தேங்க்ஸ். நல்லா ஜாலியாக இருக்கீங்க. நானும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபிலிமில் இருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கோம். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. சரி மச்சான், வா நம்ம போய் சாப்பிடலாம். ஓகே மச்சான். வா வா.